ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து OnePlus 15 இந்த ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஃபோனோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். இந்த ஃபோன் வந்து ஃபைனலாக நம்ம கண்ட்ரில வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 7 மணிக்கு லான்ச் பண்ணாங்க. லான்ச்சிங் ஈவெண்ட் பார்த்தேன். இந்த டைம் வந்து கேமராக்கு வெரி வெரி டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. எஸ்எல்ஆர் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து டீட்டெயில் மேக்ஸ் இன்ஜின் கொடுத்துருந்தாலும் கேமரா வந்து உங்களுக்கு விவோ ஓப்போ தான் பெட்டரா இருக்கு இந்த டைம் OnePlus-ஓட. அதனால வந்து கேமராக்காண்டி ஒரு ஃபிளாக்ஷிப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓப்போ இல்லை விவோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு கேமிங் காண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஐக்யூ இல்ல OnePlus தான் பாப்பீங்க. இந்த டைம் வந்து OnePlus உங்களுக்கு ஓகேன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் வித் கலர் ஓஎஸ் பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா OnePlus வாங்க. இல்ல வந்து ஒரிஜின் ஓஎஸ் வந்து 6 வந்து கொடுக்காங்க உங்களுக்கு ஐக்யூல, அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஐக்யூ வாங்க. கேமிங் பிரியர்களுக்காண்டி சொல்றேன். நான் கேமிங் காண்டி ஒரு ஃபிளாக்ஷிப் பாக்குறவங்க கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ரியல்மிலாம் ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமார் தான். அதனால வந்து ஐக்யூ OnePlus ரெண்டு வாங்கிக்கோங்க. இந்த OnePlus 15 நேற்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பிரைஸ் வந்து கம்மியா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரைஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. ஏன்னா வந்து OnePlus 15 வந்து டவுன் கிரேட் தான் நிறையா. லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரைஸ் வந்து OnePlus கம்மியா வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஒரு 10,000 5,000 கம்மியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் லான்ச் ஈவெண்ட் பார்த்தேன். ஆனா போன டைம் லான்ச் பண்ண பிரைஸோட அந்த டைம் வந்து 3,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து உங்களுக்கு 70,000 ரூபாய்க்கு வந்த 256 இந்த டைம் வந்து 73,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 512 வேரியன்ட் வந்து 77,000க்கு லான்ச் பண்ணாங்க போன வருஷம். இந்த டைம் வந்து 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல, 3,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் அந்த போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய டவுன் கிரேடு தான் இருக்கு. ஹேசல் பிளேட் இல்லை, அது மாதிரி 2K பேனல் கிடையாது. இந்த டைம் 1.5K ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும்போது எதுக்கு வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி 4,500 நிட்ஸ் உங்களுக்கு நிட்ஸ் இருக்கும். 6,000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃபோன் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி போன டைம் வந்து OnePlus 13 வந்து உங்களுக்கு 1TB கொடுத்தாங்க, 24GB ரேம். அதான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமா ஆண்ட்ராய்டில் லான்ச் ஆன ரேமே 24GB ரேம் அந்த ஃபோன் மட்டும் தான் OnePlus 13. அதே மாதிரி OnePlus 15 24GB ரேம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. அந்த டைம் வந்து உங்களுக்கு 16GB ரேம் தான் ஹையர் வேரியன்ட். அது மாதிரி 1TB வெர்ஷனும் இந்த டைம் வந்து தூக்கிட்டாங்க. 512 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டவுன் கிரேட் தான். இந்த மாதிரி நிறைய டவுன் கிரேட் கொடுத்துட்டு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வித்துருக்காங்க. இப்போ வந்து OnePlus 15 என்னென்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து OnePlus நாடு பட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ், பழைய ஃபோனை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் 4,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க கேஷ்பேக்கு. அது மாதிரி கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க மொபைல் கடையில் போய் நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ்லையும் வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் OnePlus 15. உங்களுக்கு OnePlus 15 வேணும்னா கண்டிப்பா நம்ம தளபதி மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க OnePlus 13 வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்கிரேட் பண்ணாதீங்க. நீங்க OnePlus யூஸ் பண்ணாத கஸ்டமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா OnePlus 15 வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா OnePlus 12 13 வச்சிருக்கோம், கண்டிப்பா அப்கிரேட் பண்ணாதீங்க. 15 வந்து பெரிய அப்கிரேட் கிடையாது. உங்களுக்கு 12 13லயே உங்களுக்கு ஹேசல்பட் கோஆபரேஷன் கேமரா இருக்கு. உங்களுக்கு அதுவே சூப்பராகவே இருக்கும். அதனால வந்து OnePlus நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் OnePlus வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா OnePlus 15 போகலாம். ஆனா ரேட்டு அதிகமாக தான் இருக்கு. சரிங்களா, ஸ்பெக்குக்கு இது வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் தான். உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல்ல எல்லா ஃபோனோட அன்பாக்சிங் வரும். அப்கமிங்ல வர மொபைலோட அன்பாக்சிங், ரிவ்யூ, ஸ்பெக்கு, நம்ம தளபதி மொபைல்ஸ் எடுக்கிற மொபைல் ஷார்ட்ஸு, யார் ஃபோன் வாங்குறாங்களோ அவங்க ஃபோன் ஓப்பன் பண்றது, அது எல்லாமே வீடியோவா ஷார்ட்ஸா போடுவேன். அது மாதிரி நம்ம தளபதி மொபைல்ஸ்னாலே வந்து முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ல தளபதின்னு பேர் இருக்கு. அதனால அண்ணன் வந்து டிவிக்கு கட்சியில இருக்கிறதுனால வந்து டிவிக்கு அப்டேட்டும் நான் போடுவேன். அதனால நம்ம சேனல்ல வந்து டிவிக்கு அப்டேட்டும் பார்த்துக்கலாம், மொபைல்ஸ் பத்தி ரிவ்யூவும் பார்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து தான் தளபதி மொபைல்ஸ். கட்சி சம்பந்தமாகவும் வீடியோ வரும், சினிமா சம்பந்தமாகவும் வீடியோ வரும், மொபைல் சம்பந்தமாகவும் வீடியோ வரும். இது வந்து டெக் சேனல் மட்டும் கிடையாது, நம்ம தளபதி கண்டென்ட்டும் வரும், டிவிக்கு கண்டென்ட்டும் வரும். சரி, உங்களுக்கு இந்த OnePlus 15 கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. ஆனா நான் அந்த டைம் வந்து OnePlus 15 வாங்கல. போன டைம் OnePlus 13 வச்சிருந்தேன். இந்த டைம் வந்து நான் அப்கிரேட் பண்ணல. நான் வந்து இந்த டைம் வந்து விவோ இல்லை ஓப்போ Find X9 Pro மேலதான் ஒரு குறியா இருக்கேன். அந்த ஃபோனை வாங்கலான்ட்டு. அந்த ஃபோன் வந்து நவம்பர் 13க்கு அப்புறம் 13th வந்து இப்போ OnePlus லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நவம்பர் 18th வந்து லான்ச் பண்றாங்க. நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதுவும் 512 வேரியன்ட் ஹையர் வேரியன்ட் 1TB கொடுக்கல. அந்த ஃபோன்லயும் உங்களுக்கு ரேட் வந்து 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களாவது 80,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபிளாக்ஷிப்லாம் வந்து விற்காத காரணமே வந்து ரேட் அதிகமாக வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து மேக்சிமம் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க ஃபிளாக்ஷிப்பு, ஆண்ட்ராய்டு ஃபிளாக்ஷிப்பு. இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்தியாவில். ஃபாரின்ல எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிடுறாங்க. இந்தியாவில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டுக்கு
ஐஃபோன் வாங்கிக்கலாம், எதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவாய்ட் பண்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி விற்கிறாங்க. ஆனால் ஐஃபோனுக்கு ஈக்குவலாக கேமரா இருக்கு, விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் ரேட் ரொம்ப அதிகம். கொஞ்சம் கம்மி பண்ணி விற்றா நல்ல சேல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம், இந்தியாலையும் கொண்டு வரலாம். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.